ஸோ 2025ஆம் ஆண்டுக்கான பேப்பர் டிஸ்கஷன்ஸில் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 31வது கேள்வி. சரியா? ஸோ 31வது எம்சிக்யூவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு இது தாக்க வரிசை தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களில் எது அல்லது எவை தவறானவை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ தாக்க வரிசை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம உதாரணமாக ஒரு 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 தாக்கம் ஒன்றை கன்சிடர் பண்ணுவோம். சரியா? H2 + O2 வந்துட்டு H2O பொறுத்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சரியா? ஸோ இங்கே வந்துட்டு 2 போட்டோம்னு சொன்னால் அப்போ நமக்கு இங்கே வந்துட்டு 2 வரப்போகுது. சரியா? ஸோ இங்கே நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இதுவும் வந்துட்டு வாயுநிலை எல்லாமே வாயுநிலை தாக்கங்கள் அப்படின்னு எடுப்போம். சரியா? ஸோ இப்போ இதில் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு முதன்மை தாக்கம்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ முதன்மை தாக்கம்னு சொன்னால் பிள்ளைகள் அப்போ இதுக்கு டிரெக்டாக தாக்க வீதத்துக்கான கோவை எழுதலாம். R = K × H2 கேஸினுடைய வர்க்கம் இன்ட்டு வந்துட்டு O2 கேஸினுடைய 1ஆம் அடுக்கு அப்படின்னு டிரெக்டாக நம்ம எழுதலாம். ஆனால் இப்போ நமக்கு உண்மையாகவே இந்த தாக்க வீதத்தை நம்ம இப்படி எழுதினோம்னு சொன்னால் பிள்ளைகள் சரியா நம்ம இதில் இருந்து இந்த தாக்க வீதத்தை நம்மளால் இப்படி எழுத இயலுமாக இருந்தால் இதில் இருந்து நம்ம சொல்லலாம் தாக்க வரிசையை சொல்லலாம். இவர் வந்துட்டு 2 இவர் வந்துட்டு 1 ஆகவே தாக்கத்தினுடைய ஒட்டுமொத்த தாக்க வரிசை 2/3 அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த தாக்க வரிசைங்கிறது நம்மளால் ஈஸியாக ஒரு தாக்கத்தை சும்மா தந்தா டிரெக்டாக கண்டுபிடிக்க இயலுமான்னு சொன்னால் கண்டுபிடிக்க இயலாம். இப்போ நான் வந்துட்டு அசியூம் பண்ணியிருக்கேன் என்னென்னா தாக்க வீதத்தில் H2வும் வந்துட்டு பங்களிப்பு செய்து O2வும் பங்களிப்பு செய்யுதுன்னு சொல்லிட்டு சில தாக்கங்களில் வந்துட்டு என்னடா இப்படி முதன்மை தாக்கத்தில் H2வும் O2வும் இருந்தாலும் இந்த O2வோட பங்களிப்பு தாக்க வீதத்தில் இல்லாமல் போகிற சந்தர்ப்பங்களும் இருக்குது. சரிதானே? ஸோ நம்ம சில விஷயங்களை பார்த்துருப்போம். இந்த ஓட்டோட செறிவு கன்ஸ்டண்டாக மிகப்பெரிய அளவில் இருக்கேன்னு சொன்னால் அவர் வந்துட்டு தாக்க வீத கோவைக்குள்ளே வரமாட்டார் அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம பார்த்துருப்போம். அதாவது ஒரு கூறினுடைய செறிவு மாறிலியாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த கூறு வந்துட்டு நமக்கு என்னென்னா தாக்க வீத கோவைக்குள்ளே வராது. ஸோ நம்ம இப்போ அப்படியெல்லாம் இல்லை, நார்மலான கண்டிஷன் தான் அப்படின்னு எடுத்து தான் நம்ம இதை வந்துட்டு அசியூம் பண்ணி தாக்க வரிசை 3 எடுத்திருக்கோம். சரியா? ரைட். இப்போ நமக்கு என்னென்ன பிள்ளைகள் தாக்க வரிசையை நமக்கு ஒரு சமன்பாட்டை வச்சு டைரெக்டாக சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை. தாக்க வரிசைங்கிறது பரிசோதனை ரீதியாக துணியப்படுகின்ற ஒரு மாறிலி. நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஒரு கூறினுடைய செறிவு இப்போ H2 நம்ம அந்த 2015 ஸ்ட்ரக்சர் கேள்வி செய்ய போகல நமக்கு விளங்கும். சரியா? ஸோ H2 கூரை மாறிலியாக வச்சுட்டு O2 கூரை மாற்றி தாக்க வரிசையை கண்டுபிடிக்கிறேன். திருப்பி O2 கூரை மாறிலியாக வச்சுட்டு H2 கூரை மாற்றி தாக்க வரிசையை கண்டுபிடிக்கிறேன். ஜஸ்ட் ப்ராக்டிக்கல் மாதிரி நீங்கள் ரிசோர்ஸ் புக்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த கேள்விகள் இருக்கு. ஸோ தாக்க வரிசைங்கிறது வந்துட்டு பரிசோதனை ரீதியாக கண்டுபிடிக்கப்படுகின்ற ஒரு மாறிலி தானுங்கிறத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது மூலக்கூற்றுத்திறன். ஸோ மூலக்கூற்றுத்திறன் பார்த்தா மூலக்கூற்றுத்திறன் ஒரு டைரெக்டாக அதை நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு முதன்மை தாக்கம் பண்ணா டைரெக்டாக மூலக்கூற்றுத்திறன் இதுக்கு என்னன்னு சொல்லலாமாண்டா இதில் 2 மூலக்கூறு மோதுது, இன்னும் ஒரு மூலக்கூறு மோதுது. ஸோ மொத்தமாக மூலக்கூற்றுத்திறன் 3 அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொதுவாக முதன்மை தாக்கங்களுக்கு மூலக்கூற்றுத்திறன் 3 விட குறைவாகத்தானே இருக்கும். சரிதானே? இப்போ 4, 5, 6 போகுதுன்னு சொன்னால் அது வந்துட்டு ஒரு பல்வடி தாக்கமாகத்தானே இருக்கும். சரிதானே? ஸோ ஒரு முதன்மை தாக்கத்தினுடைய மூலக்கூற்றுத்திறன் 3 விட குறைவாகத்தான் இருக்குமா அல்லது 3 அல்லது 3 விட குறைவு. ஸோ அது உங்களோட ரிசோர்ஸ் புக்லையும் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயம். அடுத்தது உங்களோட ரிசோர்ஸ் புக்கில் இன்னும் சில விஷயங்களை சொல்லிக்கிறாங்க பிள்ளைகள். என்னன்னு சொன்னால் அதை நம்ம பார்ப்போம். இந்த தாக்க வரிசைங்கிறது இருக்குதானே பிள்ளை. தாக்க வரிசைங்கிறது வந்துட்டு எப்பயுமே ஒரு முழு எண்ணாகத்தான் இருக்கணுமா. இப்போ நீங்கள் இந்த ப்ராக்டிக்கல் வைஸாக தாக்க வரிசையை கண்டுபிடிக்கிறீங்க, உங்களுக்கு தசமத்தில் 0.578 வருதுண்டா நீங்கள் ஃபைனல் ஆன்சர் என்ன கொடுக்கணுமாண்டா 1 தான் கொடுக்கணும் மண்ணளவாக. ஸோ நீங்கள் ரிசோர்ஸ் புக்கில் 43வது பேஜில் பாருங்கள், உங்களுக்கு அதை பற்றியான ஒரு தெளிவான விளக்கத்தையுமே அவங்க சொல்லியிருப்பாங்க. சரிதானே? ஸோ தாக்க வரிசையோ மூலக்கூற்றுத்திறனோ வந்துட்டு நமக்கு என்னடா ஒரு முழுவண்ணாகத்தான் இருக்கணும். சரிதானே? அது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி அதில் அவங்க ரிசோர்ஸ் புக்கில் 51வது பேஜில் சொல்கிறாங்க என்னென்னா சில தாக்கங்களில் முதன்மை தாக்கங்களாக காணப்பட்டாலும் 3 மூலக்கூறுகளுக்கு மேல் இணையும் போது முதன்மை தாக்கம் நடைபெறாது. ஆகவே இத்தாக்கம் பல்வடி கூடாவே நடைபெறும் சொல்கிறாங்க. ஸோ 3 மூலக்கூறுகளுக்கு மேலே ஒரு தாக்கம் இருக்குமெண்டா அந்த தாக்கம் முதன்மை தாக்கம் இல்லை, அது ஒரு பல்வடி தாக்கமாக தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க நமக்கு. அதில் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிறாங்க என்னென்னா பிள்ளைகள் இப்போ உதாரணமாக அதில் ஒரு இதை ஒன்று கன்சிடர் பண்ணுறாங்க, ஒரு தாக்கம் ஒன்று கன்சிடர் பண்ணுறாங்க. நான் கொஞ்சம் ரிசோர்ஸ் புக்கையும் உங்களுக்காக வேண்டி கொஞ்சம் டீப்பாக அதை அனலைஸ் பண்ணேன்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 HBr ப்ளஸ் O2, இது வந்துட்டு 2 H2O லிக்விட் ப்ளஸ் 2 Br2. இப்போ இதில் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எத்தனை மூலக்கூறுகள் மோதுது அப்படின்னு பார்த்தா 4 × 5. ஆகவே இது வந்துட்டு ஒரு முதன்மை தாக்கமாக இருக்காது, இது ஒரு பல்படி தாக்கமாகத்தான் இருக்கும். சரிதானே? ஆகவே அதில் என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்கள், மேற்குறிப்பிட்டவற்றில் முதல் தாக்கத்தில் மூலக்கூற்றுத்திறன் 5 ஆகவும், இது 2 தாக்கம் தந்திக்காங்க. இது ஒரு முதலாவது தாக்கம். ரெண்டாவது தாக்கம் வந்துட்டு 2 MnO4- வந்துட்டு 16 H+ஓட தாக்கி அப்படி வர CrO4- தாக்கி இதில் கிட்டத்தட்ட 25 மூலக்கூறுகள் மோதும். உங்களோட ரிசோர்ஸ் புக்கில் இருக்கிற இதுதான். ஸோ ரெண்டாவது தாக்கத்தில் 23ஆகவும் காணப்படும். இவை ஒருபடி மூலம் நடக்காது. ஸோ மூலக்கூறுகள் 3க்கு மேலே மோதிச்சுன்னு சொன்னால் அது ஒரு படி கூட நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட படிமுறை மூலம் நடக்கும். ஒவ்வொரு படிமுறையும் தனித்துவமான மூலக்கூற்று திறனை கொண்டிருக்கும். அப்போ ஒரு பல்படி தாக்கம்டா என்ன அர்த்தம்டா, இவர்களுக்குள்ள நிறைய ஒரு படிகள் இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஒரு படிக்கும் ஒவ்வொரு மூலக்கூற்று திறன் இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு ஒரு படியும் 3 விட கூடாத மாதிரியான மூலக்கூற்று திறன்களை கொண்டிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. சரியா? ஸோ தனித்துவமான மூலக்கூற்று திறன் கொண்டுள்ளது. கீழ்காணப்படுவது பலபடி தாக்கத்தின் அடிப்படை இயல்புகள் பற்றி கூறுகின்றது அப்படிங்கிறத பற்றி சும்மா கழிச்சிட்டு போகிறாங்க. சரியா? ஸோ அந்த விஷயம் நமக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கணும். என்னென்னா மூலக்கூற்று திறனுங்கிறது ஒரு படி தாக்கத்தில் நமக்கு 3 விட கூடி போகாது. அப்படி அது 3 விட கூடி போயிடுச்சுன்னா அது ஒரு பல்படி தாக்கமாக மாறும்ங்கிற ஒரு பேசிக்கான விஷயங்கள் இந்த நமக்கு தெரிஞ்சிருந்தா சரி. சரிதானே? அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக நம்ம கேள்வியில் இப்போ இந்த ஐடியாவோட நம்ம என்ன செய்வோம்னா கேள்வி அணுகுவோம். ஸோ கூற்று என்ன சொல்கிறாங்கன்னா, முதன்மை தாக்கத்தின் வரிசை ஒரு முழு எண்ணாக இருத்தல் வேண்டும்ங்கிறது சரி. ஸோ முதன்மை தாக்கத்தின் வரிசை ஒரு கட்டாயம் ஒரு முழு எண்ணாக தான் நிற்கணும். தசமத்தில் இருந்தால் நம்ம என்ன செய்யணும், அதை மாற்றி கொடுக்கணும். அடுத்தது, தாக்கத்தின் வரிசையானது பரிசோதனை ரீதியாக துணியப்படும் ஒரு மாறிலி பெருமானம்ங்கிறது சரி. நம்ம அதை ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். தாக்கம் ஒன்றின் வரிசை எப்போதும் சமன் செய்யப்பட்ட சமன்பாட்டில் உள்ள தாக்கிகளின் பீசமான கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும்னு சொல்கிறான். அது பிழை என்ன? ஸோ அது எப்பையும் சமனாக இருக்கும்ங்கிறது பிழையாக இருக்கும். சரிதானே? ஒரு முதன்மை தாக்கம்ண்டா அது சரியாக இருக்கும். ஏன்னா ஒரு முதன்மை தாக்கம் H2+O2 இது ஒரு முதன்மை தாக்கம் தான்டா, அது சரியாக இருக்கும். ஆனால் ஒரு பல்படி தாக்கத்தை நம்ம கன்சிடர் பண்ணோம்டா அது பிழை. ஏன்னா ஒரு பல்படி தாக்கம்னா இப்போ நம்ம மேலே கன்சிடர் பண்ண மாதிரி இந்த தாக்கத்துக்கான தாக்க வரிசையை டிரெக்டாக 4 × 5 செல்லலாமா? பிள்ளை 4 × 5 செல்லலாமா? இல்லை, செல்ல. ஏண்டா இது ஒரு பல்படி தாக்கம். ஸோ இதில் இருக்கிற முதன்மையான படிகளை நம்ம தனித்தனியாக ஐடென்டிஃபை பண்ணணும். அதில் எது தாக்க வீதத்தை தீர்மானிக்கின்ற படி என்று ஐடென்டிஃபை பண்ணணும். அதை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு பிறதான் பிள்ளைகள் நம்ம தாக்க வரிசையை சொல்லலாம். ஸோ இதில் 2 இதில் 1 இருந்துச்சுன்னா இப்போ 3 சொல்லலாம். ஆகவே இதில் வந்துட்டு உண்மையாகவே நமக்கு 3 வருகிறது. ஆனால் டிரெக்டாக ஒரு சமப்படுத்திய சமன்பாட்டை பார்த்தோம்னா 5 வருகிறது. ஸோ தாக்க வரிசை 5 செல்லலாமா? இல்லை. ஸோ ஒரு பல்படி தாக்கத்துக்கு நம்ம டிரெக்டாக சமப்படுத்திய சமன்பாட்டை வச்சுட்டு தாக்க வரிசை 5 தான் சொல்ல இயலாது. அது முக்கியமான விஷயம். அடுத்தது வந்துட்டு, தாக்கம் ஒன்றின் வரிசையானது வீத விதி கோவையில் உள்ள தாக்கிகளின் மூலர் செறிவுகளின் அடுக்குகளின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும்னு சொல்கிறாங்க. அது சரிதானே? ஸோ நம்ம ஆல்ரெடி தாக்க வரிசைக்கு நம்ம சொன்னோம் என்னென்னா, தாக்க வீத விதி கோவையில் இருக்கின்ற அந்த கூறுகளோட செறிவுகளின் அடுக்குகளின் கூட்டுத்தொகைக்கு சமம். சரிதானே? அது ஸோ ஒரு தாக்க வீதி கோவை எழுதிட்டீங்கன்னா அதில் டைரெக்டாக தாக்க வரிசையை நீங்கள் சொல்லலாம். ஸோ நம்ம இதில் பிழையானது தான் கேட்டுக்கிறான். ஸோ ஆன்சர் வந்துட்டு சி மட்டும் அப்படின்னு வரமா? சரியா? சி ஒன்லி. ஆவே 5th ஆன்சர். சரி, அந்த அடிப்படையில் நம்ம அடுத்ததாக பார்த்தோம்னா பிள்ளைகள் அடுத்த கேள்வி 34வது கேள்வியை பாருங்க. ஏவற் சக்தி ரிலேட்டான கேள்வி ஒன்று. 34வது கேள்வி. ஸோ 34வது கேள்வியை பார்த்தோம்னா அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தாக்கம் ஒன்றின் ஏவற் சக்தி தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் எது அல்லது எவை தவறானவைன்னு சொல்கிறான். அப்போ அதில் முதலாவது சொல்கிறான், புறவெப்ப செயல்முறை ஒன்றின் பின்முக தாக்கத்தின் ஏவற் சக்தியை விட முன்முக தாக்கத்தின் ஏவற் சக்தி குறைவானதாகும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ உதாரணமாக நம்ம ஒரு புறவெப்ப தாக்கம்னு சொன்னால் பிள்ளைகள், புறவெப்ப தாக்கத்தை நம்ம வரைஞ்சோம்னு சொன்னால், புறவெப்பம்னு சொன்னால் ΔH- தானே பிள்ளைகள். ΔH- நம்ம வந்துட்டு எப்பயுமே ΔH கதைக்க போகக்குள்ள சமேஷன் விளைவு சமேஷன் தாக்கியினுடைய வெப்ப உள்ளுரைன்னு தானே பார்ப்போம். சமேஷன் H விளைவு. ஸோ விளைவினுடைய வெப்ப உள்ளுரை பெருமானம் குறைவாக இருக்கணும்,
தாக்கியினுடைய வெப்ப உலரை பெருமானம் கூடுதலாக இருக்கணும். அப்போதான் நமக்கு வந்துட்டு குறைஞ்சத்துலேருந்து கூடுதலாக இருக்கிறத கழிக்க போகல மைனஸில் வரும். சரியா? ஸோ விளைவினுடைய பெருமானம் குறைவாகவும் தாக்கியினுடைய பெருமானம் கூடுதலாகவும் இருந்தால் தான் நமக்கு வந்துட்டு மைனஸில் வருமா. ஆகவே இங்கே வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா இவர் தானே விளைவு. ஸோ நான் வந்துட்டு சும்மா ஒரு கன்சிடர் பண்ணுறேன். சரியா? அப்போ இப்படி பார்க்க போகக்குள்ள நமக்கு வந்துட்டு என்ன நடக்குமாண்டா, இந்த தாக்கத்துக்கான இது சக்தி வரைபடம் இப்படி தான் வரப்போகுது. ஆகவே இதில் வந்துட்டு ஏவச்சக்தியை நீங்கள் கன்சிடர் பண்ண போக்குள்ள முத்தாக்கத்தினுடைய ஏவச்சக்தி எவ்வளோ ஆയിരിக்கும் பிள்ளைகள், இதானே வந்துட்டு முத்தாக்கம். சரியா? ஸோ முத்தாக்கத்தினுடைய ஏவச்சக்தி எப்படி இருக்குமென்று சொன்னால் இதை நீங்கள் பார்க்க போகக்குள்ள இவ்வளோ தான் உங்களுக்கு முத்தாக்கத்தினுடைய ஏவச்சக்தியாக இருக்குமா. பித்தாக்கத்தினுடைய ஏவச்சக்தி எவ்வளோ இருக்குமென்று சொன்னால் பிள்ளைகள் இவ்வளவும் உங்களுக்கு பித்தாக்கத்துக்கான ஏவச்சக்தியாக இருக்குமா. சரியா? ஆகவே நமக்கு வந்துட்டு இவர் EA1 என்று சொன்னோம்டா இவர் EA2. ஆகவே பித்தாக்கத்துக்கான ஏவச்சக்தி EA2 தான் வந்துட்டு EA1 விட கூடுதலாக இருக்கும். ஸோ இதில் என்ன சொல்கிறான்டா, ஒரு புற வெப்ப செயல்முறையில் பின்முக தாக்கத்தின் ஏவச்சக்தியை விட முன்முக தாக்கத்தின் ஏவச்சக்தி குறைவானதாகும்டா. சரி, ஸோ பின்முக தாக்கத்துக்கு தான் கூட, முன்முக தாக்கத்துக்கு குறைவு ஒரு புற வெப்ப செயல்முறையில். அது ஓகே. அடுத்தது வந்துட்டு விரைவாக நடைபெறும் தாக்கத்தின் ஏவச்சக்தியிலும் பார்க்க மெதுவாக நடைபெறும் தாக்கத்தின் ஏவச்சக்தி குறைவானதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு தாக்கம் விரைவாக நடக்குதுன்னு என்ன அர்த்தம் பண்ணா பிள்ளைகள், அந்த தாக்கத்துக்கு ஏவச்சக்தி சரியான மாதிரி குறைவு அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு தாக்கம் ஃபாஸ்ட்டாக நடக்குது, அப்போ மெதுவாக நடக்குதுன்னு ஏவச்சக்தி அதிகமான தான் அர்த்தம். அவன் இங்கே என்ன சொல்கிறான்டா, விரைவாக நடைபெறும் தாக்கத்தின் ஏவச்சக்தியிலும் பார்க்க மெதுவாக நடைபெறும் தாக்கத்தின் ஏவச்சக்தி குறைவுன்னா அது பிள்ளை தானே. ஸோ விரைவாக நடைபெற தாக்கத்துக்கான ஏவச்சக்தி தானே குறைய இருக்கும். ஸோ பி ஸ்டேட்மெண்ட் பிள்ளைன்னு வரப்போகுது. ஆகவே ஏ சரி, பி பிள்ளை. அடுத்து நம்ம பார்த்தோம்னா தரப்பட்ட தாக்கப்பாதையில் ஏவச்சக்தியில் ஊக்கி பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னா இப்போ என்னன்னா உண்மையாகவே நமக்கு வந்துட்டு ஒரு தாக்கம் ஒன்று நடக்குது அப்படின்னு எப்பவுமே நான் இப்போ உதாரணமாக ஒரு கன்சிடர் பண்ணுறேன். ஒரு தாக்கம் ஒன்று நடக்குது, A+B வந்துட்டு C+D என்று போகுது. சரியா? இது ஒரு பலபடி தாக்கம். சரியா? இதில் நிறைய ஏவச்சக்தியை கொண்ட படிகளை கொண்ட ஒரு படிமுறைகள் இருக்குது. 2A வந்துட்டு நடக்குதுண்டா 2C போகுது. அதுக்கப்புறம் அந்த உருவாகிற 2Cயும் Bயும் தாக்கம் புரிஞ்சு Dயை உருவாக்குது. சரியா? திருப்பி அந்த Dயும் Bயும் தாக்கம் புரிஞ்சுதான் நமக்கு வந்துட்டு என்ன நடக்குதுண்டா மேபி 2C+Dயை உருவாக்குது. இது 3 தாக்கம் புரிஞ்சு அப்படியே நம்ம எடுப்போம். சரியா? ஏதோ வாட் எவர். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்துட்டு ஃபைனலான அவுட்புட் வருது A+B C+D என்பது வருது. சரியா? A+B இந்த டியும் இல்லாமல் ஓகே. இங்கே இன்னொரு 2Dயை போடுவோமே, 2Dயை போட்ட மாட்டேன், நமக்கு ஒரு 2C+D வருது வைப்போம், சும்மா வைப்போம். அப்போ இந்த தாக்கத்துக்கு ஒரு ஏவச்சக்தி ஒன்று இருக்கும் பிள்ளைகள், இந்த தாக்கத்துக்கு ஒரு ஏவச்சக்தி ஒன்று இருக்கும், இந்த தாக்கத்துக்கு ஒரு ஏவச்சக்தி ஒன்று இருக்கும். இப்போ நான் ஊக்கியே போடாமல் ஒரு தாக்கத்தை நடத்தினேன்டா ஏவச்சக்தி இந்த தாக்கத்துக்கு கூடாக இந்த தாக்கம் நடக்குதுன்னு வைங்க. ஸோ இந்த படிமுறை கூடாக ஏதாவது ஒரு படிமுறை கூடாக இந்த தாக்கத்துக்கு கூடாக இந்த தாக்கம் ஒன்று நடக்குது. இப்போ நமக்கு இந்த தாக்கம் நடந்து முடியணும்னு சொன்னா பிள்ளைகள், இந்த தாக்கம் நடந்து முடியணும்னா 3 வழி இருக்குன்னு வைப்போம். சரியா? E1ங்கிற ஒரு வழி இருக்கு, E2ங்கிற ஒரு வழி உண்டு, E3ங்கிற வழி உண்டு. இப்போ நான் ஊக்கியை போட்டேன்னு சொன்னா பிள்ளைகள் இந்த E1ங்கிற வழிக்கு உள்ளாக இல்லை ஊக்கி போடாத சந்தர்ப்பத்தில் E1ங்கிற வழிக்கூடாக போகுதுன்னு வைப்போம். ஸோ இவருடைய ஏவச்சக்தி வந்துட்டு என்னன்னு சொன்னால் ஒரு 2000 kJ வைப்போமே. ஸோ E1ங்கிற வழிக்குள்ளால போகுது. E2வோட ஏவச்சக்தி என்னன்னா 1500 வைப்போம். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஊக்கி போடாத சந்தர்ப்பத்தில் 2000 kJ போயிட்டு இருக்குதுன்னு சொன்னால் ஊக்கியை போட்ட உடனே என்ன நடக்குதுண்டா இது ஏவச்சக்தி குறைந்து வேறொரு பாதை கூட அந்த ஊக்கி வந்துட்டு கூட்டிகிட்டு போகும். ஸோ ஊக்கி ஒரு காலமே ஒரு தாக்கத்திற்கான ஏவச்சக்தியை குறைக்காது. சரியா? இப்போ ஆரம்பத்தில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு பழைய சிலபஸில் என்ன செஞ்சுட்டு இருந்தேன்டா ஊக்கி ஏவச்சக்தியை குறைக்கும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்துட்டு என்னடா ஊக்கி ஏவச்சக்தியை குறைக்காதான், அதை என்ன செய்ய மாட்டா ஏவச்சக்தி குறைந்த வேறொரு பாதை கூடாகத்தான் அந்த தாக்கத்தை கொண்டுட்டு போகும். ஸோ 3 வழி இருக்குது. ஸோ இப்போ ஊக்கியை போட்ட உடனே என்ன செய்ய மாட்டா முதலாவது வழியில் நடந்துட்டு இருந்த தாக்கம் இப்போ 2வது வழியில் நடக்க பார்க்கும். ஸோ ஊக்கி ஏவச்சக்தியை குறைக்காது, ஆனால் என்ன செய்ய மாட்டா ஏவச்சக்தி குறைந்த பாதை கூட கூட்டிட்டு போகுமா. ஸோ இங்கே என்ன சொல்றான், தாக்கப்பாதையின் ஏவச்சக்தியில் ஊக்கி பாதிப்பை ஏற்படுத்தாது. ஸோ பழைய சிலபஸ் படி இது பிள்ளை, பட் உங்களோட சிலபஸ் படி இது சரி. ஏன்டா
தாக்கப்பாதையின் ஏவற் சக்தியில எந்த ஒரு பிரச்சனையுமே ஊக்கி ஏற்படுத்தாது. சரியா, ஏவற் சக்தியில எந்த பிரச்சனையுமே ஊக்கி ஏற்படுத்தாது. ஆனா உண்மையாகவே ஊக்கி செய்யற வேலை என்னன்னா தாக்க பாதையே மாற்றும். அப்ப தாக்க பாதையில பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு பாதையில போயிட்டு இருந்தது 2வது பாதைக்குள்ளால போற மாதிரி தாக்க பாதையில பாதிப்பை ஏற்படுத்தும் என தவிர நமக்கு என்ன செய்யாதுண்டா ஏவற் சக்தியை ஒரு காலமும் குறைக்கவோ கூட்டவோ செய்யாது. சரி, அது முக்கியமான விஷயம். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் சரி என்று வரும். ஸோ ஏயும் சரி சியும் சரி. ஸோ ஏசி சரி என்ன டைரக்டாக 5th ஆன்சர். அடுத்தது பார்ப்போம். தாக்கிகளின் தொடக்க செறிவு அதிகம் எனில் ஏவற் சக்தி குறைவாகும். ஸோ தாக்கிகளின் தொடக்க செறிவு கூட என்ன சொன்னால் ஏவற் சக்திக்கும் தொடக்க செறிவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஸோ அது வந்துட்டு நமக்கு பிள்ளைன்னு வரப்போகுது. ரைட்டா, ஓகே. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம அடுத்த கேள்வியை பார்ப்போம். என்ன ஸோ அடுத்த கேள்வி நம்ம பார்த்தோம்னா 37வது கேள்வி. சரியா, 37வது கேள்வி. ஸோ 37வது கேள்வி என்ன சொல்லுதுன்னா, அநேகமான தாக்கங்கள் தாழ் வெப்பநிலைகளிலும் பார்க்க உயர் வெப்பநிலையில் மிக விரைவாக நடைபெறும். இவ்வவதானிப்பை விளங்குவதற்கான சரியான காரணத்தை தருக அப்படின்னு சொல்லிங்க. என்னென்றா சில தாக்கங்கள் குறைஞ்ச வெப்பநிலையை விட கூடின வெப்பநிலையில கூடுதலாக இயங்கும். ஏன்னா நம்ம வந்துட்டு மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் வலையில் நம்ம பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் ஆரம்பத்தில் அதனுடைய இது இப்படி இருக்குதுன்னு சொன்னா, இப்போ நம்ம வந்துட்டு வெப்பநிலையை இப்போ நம்ம வந்துட்டு என்ன செய்யறோம்டா கூட்டி விடுறோம்டா என்ன நடக்குமாண்டா பிள்ளைகள் அது இப்படியோ போகும். இப்போ ஆரம்பத்தில் ஏவற் சக்தி இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா பிள்ளைகள் இதுதான் ஏவற் சக்தி என்ன சொன்னா. இப்போ ஆரம்பத்தில் ஏவற் சக்தியை தாண்டின மூலக்கூறுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்டா ஆரம்பத்தில் ஏவற் சக்தியை தாண்டின மூலக்கூறுகள் இவ்வளவு தான். ஆனால் இப்போ புதுசாக ஏவற் சக்தியை தாண்டின மூலக்கூறுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்டா புதுசாக ஏவற் சக்தியை தாண்டின மூலக்கூறுகள் இவ்வளவும் வரும். ஸோ வெப்பநிலை கூட 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 என்ன நடக்குமாண்டா ஏவற் சக்தியை தாண்டின மூலக்கூறுகளோட பின்னம் அல்லது அளவு வந்துட்டு கூடுது. சரியா, ஸோ ஏவற் சக்தியை தாண்டின மூலக்கூறுகளோட பின்னம் அல்லது அளவு வந்துட்டு கூடுது. அதே மாதிரி வந்து நமக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் மோதுகைகளோட வீதம் கூட போகுது. ஸோ சரியான திசையில் மோதுகின்ற மோதுகைகளோட வீதம் கூட போகுது. அப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம் வெப்பநிலை அதிகரிப்பின் போது. இப்போ நமக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லிக்கானுங்க அதை பற்றி பார்ப்போம். ஏ ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லிக்கானடா பிள்ளைகள், வெப்பநிலை அதிகரிப்பானது தாக்கத்தின் ஏவற் சக்தியை அதிகரிக்கும். ஒரு காலமே தாக்கத்தின் ஏவற் சக்தியில அவர் செல்வாக்கு செலுத்த மாட்டாரு. அடுத்தது பார்ப்போம். வெப்பநிலை அதிகரிப்பானது தாக்கத்தின் ஏவற் சக்தியை குறைக்கும்ங்கிறது பிள்ளை. அடுத்தது சி ஸ்டேட்மெண்ட். வெப்பநிலை அதிகரிக்கும் போது அலகு நேரத்துக்கான அலகு கனவுக்கான மோதுகைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். மோதுகைகளோட எண்ணிக்கையும் அதிகரிக்கும். சரியான திசைகள் மோதுகின்ற மோதுகைகளோட எண்ணிக்கையும் அதிகரிக்கும். ஸோ சி ஸ்டேட்மெண்ட் சரி. வெப்பநிலை அதிகரிப்பின் விளைவாக உயர் சக்தி மோதுகளின் சதவீதம் அதிகரிக்கும்ங்கிறது சரி. ஸோ ஏபி பிள சிடி சரி. ஸோ ஏபிபிசி சிடி 3rd ஆன்சர். சரியா, ஸோ சிடிங்கிறது 3rd ஆன்சராக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது நம்ம பார்த்தோம்னு சொன்னால் 38வது கேள்வியை பார்ப்போம். 38வது கேள்வியை பார்ப்போம். ஸோ 38வது கேள்வி நமக்கு என்ன சொல்லுதுன்னா பிள்ளைகள், சமநிலை தாக்கம் ஒன்றின் சமநிலை மாறிலி கே தொடர்பாக பின்வரும் சுற்றுகளில் எது அல்லது எவை தவறானவைன்னு கேட்டீங்க. ஸோ சமநிலை மாறிலியை பற்றி நம்ம பார்த்தோம்னா அமுக்கம் மாறும்போது சமநிலை மாறிலி மாறாது. இப்போ சமநிலை மாறிலி ஒன்று நான் கன்சிடர் பண்ணுறேன். ஒரு கேன்னு எடுத்தேன்னு சொன்னால், இப்போ உதாரணமாக ஒரு சமநிலை தாக்கத்தை நான் எடுக்கேன் N2 + H2 NH3 வர மாதிரி சும்மா ஒரு உங்களுக்கு சும்மா நான் வந்துட்டு கன்சிடர் பண்ணேன். இது ΔH வந்துட்டு -2 வரப்போகுது. இந்த சமநிலை மாறிலி கே என்ன எடுப்போம். சரி, இதை பார்த்தோம்னா இங்கே 2 வரப்போகுது, இங்கே வந்துட்டு 3 வரப்போகுது. சரி, சும்மா எடுப்போம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கடா, அமுக்கம் மாறும்போது சமநிலை மாறிலி மாறாது அப்படின்னு முதலாவது விஷயம் சொல்றான். ஸோ சமநிலை மாறிலிங்கிறது அமுக்கம் மாறும்போது மாறாதா அப்படின்னு கேட்டா மாறாது. ஏன்னா சமநிலை மாறிலி என்னத்துல தங்கி இருக்கும், வெப்பநிலையில மாத்திரம்தான் தங்கி இருக்கும். சரிதானே, அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அமுக்கம் மாறாத போது மாறாதுங்கிறது சரியானு வரப்போகுது. அடுத்து நம்ம பார்த்தோம்னு சொன்னா விளைபொருள் ஒன்றின் செறிவு அதிகரிக்கப்படும் போது சமநிலை மாறிலி அதிகரிக்கும். சமநிலை மாறிலி வெப்பநிலையில மட்டும்தான் தங்கி இருக்கும்னு பார்த்துட்டு தானே பிள்ளைகள். ஸோ விளைபொருள் அளவு அதிகரிக்க போகலாம் சமநிலை மாறிலி எந்த வித மாற்றம் அடையாது. சரிதானே. ஸோ நம்ம இங்க தாக்கிட அளவு கூட்டினாலோ அல்லது விளைவிட அளவு கூட்டினாலோ சமநிலை மாறிலி திடீரென்று மாற பார்க்கும். என்ன நம்ம இப்போ உதாரணமாக
கேங்கிற இதுக்கு நம்ம சமநிலை மாறிலி கோவை எழுதினோம்டா நமக்கு என்ன வரப்போகுது? NH3 கேஸ் முழுவதின் வர்க்கம் எல்லாமே கேஸ் எடுப்போமே, சரியா? இதுக்கு இல்லை N2 கேஸ் ப்ளஸ் N2 கேஸ் H2 கேஸ் முழுவதின் கணம், சரிதானே? இது சரி அம்முக்குறி வரணும், சரிதானே? இப்போ திடீரென்று நம்ம இப்போ உதாரணமாக செய்கிறோம் என்னென்னா, விளைவிட அளவு கூட்டுறோம்னு வைங்க. விளைவிட அளவு கூட்டினா இது கூடினா நமக்கு சமநிலை மாறிலி கூட பார்த்துடும். ஆனால் வெப்பநிலை மாறாத போது சமநிலை மாறிலி மாறலாம். ஸோ இவர் கூடினா இவரோட அளவை குறைக்கணும். ஸோ இவரோட அளவை குறைக்கிற மாதிரி தாக்கம் இங்கே நோக்கி நகரும் அப்படின்றத பற்றி நம்ம தியரியிலே பார்த்துருந்தோம், சரியா? ஸோ சமநிலை மாறிலி வெப்பநிலை மாறினா மட்டும்தான் மாறும். ஸோ செறிவு அதிகரிக்கும் வரும்போது சமநிலை மாறிலி அதிகரிக்குமான்னு கேட்டால் இல்லை, சமநிலை மாறிலி அதிகரிக்காது. சமநிலை மாறிலியை குறைக்கிற வகையில் தாக்கம் இங்கால நோக்கி நகரும், சரிதானே? அடுத்தது வெப்பநிலை மாற்றத்துடன் சமநிலை மாறிலி மாற்றம் அடையக்கூடும்ங்கிறது சரி, அது சரி. அடுத்தது தாக்கியொன்றின் செறிவு அதிகரிக்கப்படும் போது சமநிலை மாறிலி அதிகரிக்கும். ஸோ தாக்கிட செறிவோ விளைவிட செறிவோ அதிகரிச்சுன்னு சொன்னால் நமக்கு சமநிலை மாறிலி ஒரு காலம் அதிகரிக்காது. ஸோ தவறானவை தான் கேட்டிக்கான் பிள்ளைகள். ஸோ ABD தவறு. ஸோ C மட்டும் சரி. 5th ஆன்சர் 38வது ஆன்சர் வரப்போகுது, ரைட்டா? ரைட், ஓகே. ஸோ அடுத்த கேள்வியை பார்ப்போம். 40வது போயிட்டேன்னு சொன்னால் அடுத்த கேள்வி ஓகே 43வது கேள்வி. அது வந்துட்டு ஒரு எனர்ஜெட்டிக்ஸ் கேள்வி. நான் ஆல்ரெடி அது செஞ்சிருப்பேன் எனர்ஜெட்டிக்ஸில். ரைட், அடுத்தது 44 இல்லை 45 46வது கேள்வி ஒரு எனர்ஜெட்டிக்ஸ் கேள்வி. ஸோ அது நான் எனர்ஜெட்டிக்ஸ் தான் செஞ்சிருப்பேன். அடுத்தது 49வது பார்ப்போம். 49வது கேள்வியை பார்ப்போம், சரியா? ஸோ 49ல் என்ன சொல்கிறாங்கன்னா, நீரை விட அமில நீர் ஊடகத்தில் BaF2க்கு உயர் கரைதிறன் உண்டு. இப்போ BaF2 நான் கன்சிடர் பண்ணாண்டா BaF2 சொல்லிட்டு நமக்கு எப்படி பண்ணா Ba2+ ஆகவும் F- ஆகவும் இருக்கு, சரியா? இவர் அக்வஸ், இவர் மேக்வஸ், இவர் சொல்லி. ஸோ இப்போ வந்துட்டு நீரில் நான் இவரை கரைக்க போகல, சாதாரணமாக நீரில் கரைக்க போகல Ba2+ F- இருக்கும். இப்போ அடுத்தது வந்துட்டு அமில ஊடகத்தை நான் கன்சிடர் பண்ணாண்டா இப்போ நான் ஒரு HCl போடுறேன். போட்டால் நான் என்ன நடக்கும்? இவர் H+ ஆகும், Cl- ஆகும் போகும். ஸோ இந்த H+ என்ன செய்ய மாட்டா, இந்த F- HF கிரியேட் பண்ணும். HF கிரியேட் பண்ணிச்சேன்னா இந்த HF வந்துட்டு ஒரு மென்னமிலம். ஸோ இவர் வந்துட்டு குறைந்த அளவு தான் F- வந்துட்டு விடுவார், சரியா? குறைந்த அளவு தான் F- வந்துட்டு விடுவார். ஸோ ஆரம்பத்தில் இருந்த அளவை விட குறைந்த அளவு, என்னோட HF ஒரு மென்னமிலம். ஸோ எடுத்தது ஒரு 10 சொன்னால் 10 F- எடுக்குதுண்டா அது கரைசலுக்கு விடுவிக்கும் வந்துட்டு ஒரு 7 தான் விடுவிக்கும். ஸோ இப்போ F- அளவு வந்துட்டு நமக்கு இப்போ என்னடா குறைய போகுது. ஸோ குறைஞ்சா நமக்கு இப்போ என்ன நடக்கும்? BaF2 இங்கால நோக்கி கரைய தொடங்கும். ஏனண்டா இதுக்கு இருக்கிற இந்த சமநிலை மாறிலி என்ன நடக்காதுன்னா மாறாது, வெப்பநிலை மாறாத போது மாறாது, சரியா? ஸோ இங்கே வந்துட்டு சமநிலை மாறிலி வெப்பநிலை மாறாத போது மாறக்கூடாண்டா இப்போ F- அளவு குறைஞ்சிச்சுன்னு சொன்னால் நமக்கு கோவையில் வந்துட்டு சமநிலை மாறிலிக்கான கோவையில் Ba2+ F- இங்கே வந்து BaF2 ஒன்று வரப்போகுள்ள இவரோட அளவு குறைஞ்சா சமநிலை மாறிட அளவு குறையத்தானே பார்க்கும். அவை சமநிலை மாறிட அளவு வந்துட்டு மாறக்கூடாது தானே. ஸோ மாறக்கூடாதுன்ற பிள்ளைகள் நம்ம இப்போ என்ன செய்ய இயலான்னு சொன்னால் F- அளவை வந்துட்டு இப்போ குறைய உடையலா. ஸோ குறைய உடையலாட்டு நமக்கு இப்போ என்ன நடக்க மாட்டா, கண்டிப்பாக இங்கே வந்துட்டு BaF2 சொல்லிடுங்கிறதுனாடி சமநிலை மாறிலிக்குள்ளே வராதா? BaF2 சொல்லிடுங்கிறதுனாடி வராது. ஸோ BaF2 என்ன செய்ய மாட்டா, இது வந்துட்டு கரைஞ்சி என்ன நடக்க மாட்டா, இந்த F- அளவு வந்துட்டு கூட்ட பார்க்கும். ஸோ சாதாரணமாக நீர்நிலையில் கரையிறதை விட அமில நிலையில் BaF2 நன்றாக கரை. ஸோ உயர் கரைதிறன் உண்டுங்கிறது சரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சரியாக இருக்கும். அடுத்தது BaF2 சொலிடினை அமிலத்தில் கரைக்கும் போது HF உருவாகுவதன் காரணமாக KSP மாறிலியாக வைப்பதன் பொருட்டு Ba2+ சரிவு அது அடிக்கும். ஓகே, Ba2+ சரிவும் கூடும். சரிண்டா, இவர் கரைகிறார் தானே, இவர் கரைய போக்குள்ள 2 பேர்ட சரிவு Ba2+ சரிவு ஆட்டோமேட்டிக்காகவே கூடும். அது மாதிரி F- சரிவு குறையோட அமைக்கிறதுக்காக வேண்டி இவர் திருப்பி கரைவார். ஸோ இவர் அளவும் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் கூட பார்க்கும், சரியா? ஸோ இதுதான் பிள்ளைகள் நடக்கும். ஸோ நமக்கு என்ன நடக்குமாண்டா கடைசியாக ஃபைனலாக என்ன நடக்குமாண்டா
இந்த கேஎஸ் சமநிலை மாறிலி வந்துட்டு மாறாத மாதிரி இந்த BA2+னுடையதும் F- உடையதும் அயன் பெருக்கம் நமக்கு சமனாக இருக்கும். ஸோ இதுதான் பிள்ளைகள் நமக்கு நடக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ நமக்கு இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து வரப்போகுது. சரியா? ஸோ இதோட 2015 MCQ எல்லாம் முடியுது. ஸோ நம்ம அடுத்தது ஸ்ட்ரக்சரை செய்ய பார்ப்போம். சரியா? ஸோ அதில் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியான ஒரு தாக்க வரிசை கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு கேள்வி ஒன்று தான். அதில் ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் கொஞ்சம் நம்ம வந்து தியரியை பார்க்க வேண்டி வரும். ஸோ 3வது ஸ்ட்ரக்சர் எடுங்க பிள்ளைகள் பார்ப்போம். சரி.